கொஞ்சம் பெருசா வேணும், பரவாயில்ல. அபிஷியஸ் என்னது? அபிஷியஸ் என்ன பண்ணுது? டாமினேட் பண்றது. சரியா? ஆப்போசிட் என்னது? அடங்கி போறது, அடக்கமானது. அடுத்தது ஹம்பிள், மாடஸ்ட், டிராக்டபிள். டிராக்டபிள், டிராக்டபிள் அண்ட் மீக். ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். டிராக்டபிள், மீக். அடுத்தது அமைனபிள். அமைனபிள்னா அட்ஜஸ்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க, அங்களே மாத்திக்கிடுவாங்க, சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்கன்னா அமைனபிள். கம்ப்ளையன்ஸ். கம்ப்ளையன்ஸ்னா நீங்க என்ன சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ பண்ணுவாங்க. கம்ப்ளையன்ஸ். சப்மிசிவ். சப்மிசிவ்னா நமக்கு கீழே இருப்பாங்க. ஈல்டிங், விட்டு கொடுத்து போவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி வார்த்தைகள் தான். ஹம்பிள், மாடஸ்ட், தாழ்மையான. டிராக்டபிள் அண்ட் மீக், அதே தான், ஹம்பிள் தான். ரொம்ப கோவப்பட மாட்டாங்க, பேசும்போதே அமைதியா பேசுவாங்க. சரியா? டிராக்டபிள், மீக். அடுத்தது அமைனபிள், கம்ப்ளையன்ட், சப்மிசிவ். ஆப்போசிட், அந்த சைடு, இந்த சைடு கிடையாது. சரியா? ரைட். அடுத்த வார்த்தை டேம் பண்றதுன்னு. டேம் பண்றதுன்னா என்ன பண்றது? கண்ட்ரோல் பண்றது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வைல்ட் அனிமல்ஸ், காட்டு மிருகங்களை என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா, டேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி அடக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் டொமஸ்டிகேஷன் அப்படிங்கிற வார்த்தை. டேம் மட்டும் எழுதிக்கிங்க. டொமஸ்டிகேஷன் வேண்டா. டேம் பண்றதுன்னா கண்ட்ரோல் பண்றது, அடக்குறது. வேர்ப். அடுத்த வார்த்தை டொசைல். படிச்சுக்கோமா? டொசைல் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு ஒபீடியன்ட்டா இருக்கிறது. obsequious. சர்வைல் படிச்சோமா? சர்வைல் படிக்கவில்லை. சர்வைல். அடுத்தது சைக்கோஃபான்டிக். அந்த சைக்கோ இல்ல, இது வேற. சைக்கோ, SYCO. சைக்கோஃபான்டிக். docile, obsequious, servile and psychophantic. docile, tame na அடக்குறது. docile, obsequious, servile and psychophantic. ஃபர்ஸ்ட்ல இருந்து போறோம். சரியா? officiousல, officiousல என்ன பண்றது? டாமினேட் பண்றது. ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை domineering, self-assertive, bossy, opinionated, dictatorial. என்ன பண்றாங்க? டிக்டேட்டரியல்னா என்ன பண்ணுவாங்க? ரைட். ஓகே, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்தது ஓவர்பியரிங். ஓவர்பியரிங்னா என்ன பண்றது? ஒருத்தங்க என்ன பண்றது? டாமினேட் பண்றது. ரைட். மெடில் சொல்லி கொடுத்தனா, மெடில்னா என்ன பண்றதுன்னா மூக்க நுழைக்கிறது. மெடில்சம், எந்த பிரச்சனாலும் உள்ளுக்குள்ள வந்து உட்கார்றது. அடுத்தது ஹை ஹேண்டட், அயர்ன் ஹேண்ட். அடுத்தது கோர்சிவ் பண்றதுன்னா என்ன பண்றது? ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது, நெகட்டிவ். அடுத்தது இங்கிட்டு அரகன்ட் எழுதிருக்கோமா? அடுத்தது ரைட். ஓகே. அரகன்ட், கன்சீட்டட், பம்ப்சியஸ், ஹாட்டி, சூப்பர்சிலியஸ். இன்னொரு தடவை அரகன்ட், கன்சீட்டட், பம்ப்சியஸ், ஹாட்டி, சூப்பர்சிலியஸ். இன்னைக்கு இதுல படிச்ச எல்லாத்தையும் சொல்லாம வீட்டுக்கு போக முடியாது. இதுல இருக்கிற எத்தனை vocabs படிச்சோமோ இந்த லிஸ்ட்ல 8 படிச்சிருக்கோமா? எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போய் வீட்டுக்கு போக முடியும். அடுத்தது pontificate. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன பண்றது? நான் சொல்றதா நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும்னு சொல்றது pontificate. ரைட். அடுத்த வார்த்தை பேட்ரனைசிங் முன்னாடி பெரம்சரி. பெரம்சரின்னு என்னது? எப்போ ஒபே பண்ணணும்? உடனே ஒபே பண்ணணும். அதான் பெரம்சரி அப்படிங்கிற வார்த்தை. அப்படியே மேல வந்தோம்னா பேட்ரனைசிங். பேட்ரனைசிங்னா என்னது? ஹெல்ப் பண்ற மாதிரி பண்றாங்க, ஆனா ஆக்சுவலா அவங்களை என்ன பண்றாங்க? கேவலப்படுத்துறாங்க. அதான் பேட்ரனைசிங். பேட்ரனைசிங் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடிய வார்த்தைனா பேட்ரன்னா வேற மீனிங் இருக்கு. பேட்ரன்னா என்ன மீனிங்மா? சப்போர்ட் பண்றவங்க. சூப்பர். பேட்ரன். பேட்ரன்னா சப்போர்ட் பண்றவங்க. யூடியூப் சேனல் சில சேனல்ல பாத்தீங்கன்னா பேட்ரியான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பேட்ரியான்னா நீங்க அவனுக்கு காசு அனுப்பி சப்போர்ட் பண்ணு. So patron support. இங்க patronizing completely opposite, negative words. Right. அடுத்தது idioms என்னதெல்லாம் இருக்கு? Lead by the nose and
பாசி பூட்ஸ். அப்படியே இங்கிட்டு வாங்க. ஆன்டனிம்ஸ் என்னதுலாம்? humble, modest, tractable, meek, amenable, compliant, submissive, yielding. பொறுமையா போடும், ஃபாஸ்டா போறீங்க. அடுத்து டேம்னா என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது docile, obsequious, servile, sycophantic. இன்னொரு தடவை docile, obsequious, servile, sycophantic. disparate போமா? ரைட். disparatena எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்குது. கான்ட்ராஸ்டிங்னா எப்படி இருக்குது? ஆப்போசிட்டா இருக்கு. டிஃபரிங்னா டிஃபரண்ட். அடுத்தது டிஃபரண்ட், டிஸ்சிமிலர், அன்லைக், இன்காங்கிருவஸ், வேரியிங். இன்காங்கிருவஸ்க்கு ஆப்போசிட் காங்கிருவஸ். ஒரே மாதிரி இருக்குது. அடுத்த வார்த்தை டைவர்சிஃபைட், ஏடிபிக்கல், டைவர்ஜென்ட், heterogeneous. இன்னொரு தடவை டைவர்சிஃபைட், ஏடிபிக்கல், டைவர்ஜென்ட், heterogeneous. மாறி இருக்குது, நான் மாறுறது தப்பா இருக்குது அப்படின்னா எந்த வார்த்தை அப்படின்னா வேரியன்ட், அபேரண்ட், அனாமலி. இன்னொரு தடவை வேரியன்ட், அபேரண்ட், அனாமலி. ரைட். இந்த மூணு என்ன சொன்னோமா? கிளீக், கொட்டியரி, ஃபேக்ஷன். என்னது? ஒரு பெரிய குரூப்புக்குள்ள ஒரு சின்ன குரூப் உடஞ்சி பிரியுது. எந்த வார்த்தைனா கிளீக், கொட்டியரி, faction. ரைட். poles apart and worlds apart. எப்படி இருக்குது? வித்தியாசமா இருக்கு. அடுத்தது at odds, comparing apples and oranges, like chalk and cheese, a different kettle of fish. ஒரே மாதிரி இருக்குது. எந்த வார்த்தைனா அப்படின்னா like, akin, similar, agree, identical, tantamount, uniform, congruous, homogeneous. பொறுமையா போகணும், அண்டைக்குள்ள நிக்கணும், அப்படியே மேல போயிடக்கூடாது. லைக், அகின், சிமிலர், அக்ரி, ஐடென்டிக்கல், tantamount, யூனிஃபார்ம், காங்கிருவஸ், ஹோமோஜீனியஸ். ஒரே மனசா இருக்கிறது. கன்சென்சஸ், ஹார்மனி, யுனானிமஸ். கன்வர்ஜென்ட் என்ன பண்றது? சேர்றது. டைவர்ஜென்ட் தான் எரிகிறது. ரைட். சிப் ஆன் யோர் ஷோல்டர் அப்படின்னா ஆங்கிரியா இருக்கு. சிப் ஆஃப் தி ஓல்டு பிளாக்னா அம்மா அப்பா மாதிரி இருக்குது. அடுத்த வார்த்தை டேக் ஆஃப்டர்னா யார மாதிரி இருக்குது? பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கு. அடுத்தது birds of a feather flock together like two peas in a pod cut from the same cloth. மூணுமே என்னது? ஒரே மைண்ட் செட்ல இருக்கு. அடுத்தது spitting image and doppelgang. spitting image and doppelgang. அடுத்து 8 மேவரிக். மேவரிக்னா எப்படி இருக்கிறவரு? டிஃபரெண்டா இருக்கிறவர். பாசிட்டிவ் நெகட்டிவாமா? பாசிட்டிவ். ரைட். அடுத்த வார்த்தை நான் கன்ஃபார்மிஸ்ட், ரிபல் அண்ட் டிசென்டர். இது ரெண்டுமே நெகட்டிவ். அடுத்தது பொஹீமியன், அன்கன்வென்ஷனல், அன்ஆர்த்தடாக்ஸ், ஐக்கனோகிளாஸ்ட், டிவி. ஐக்கனோகிளாஸ்ட் என்னன்னு சொன்ன? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்த இது பண்றது. ரைட். flamboyant. flamboyant அப்படின்னா ஸ்டைலிஷ் அண்ட் அட்ராக்டிவ். அதே மாதிரி வார்த்தை debonair. debonair, AIR, DEBONAIR. 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 அடுத்தது dapper, adonis, fair, garbage, chivalry. chivalry என்ன சொன்னேன்ல? polite towards women. கதவை திறந்து விடுறது, அதுதான் chivalry. ரைட். debonair, dapper, adonis, fair, garbage, chivalry. ரைட். நெகட்டிவ் வார்த்தை flashy, showy, ornate, ostentatious, gaudy. யார் எழுதுனா? flashy, showy, ornate, ostentatious, gaudy. eccentric னா என்னதுமா? வித்தியாசமா இருக்கிறது. அடுத்த வார்த்தை idiosyncratic. அடுத்தது
avant-garde, avant-garde. avant-garde எப்படி இருக்குது? ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதிக்கீங்க. AVANTE. சில இடங்கள்ல வரும், சில இடங்கள்ல வராது. பிரச்சனை கிடையாது. avant-garde அப்படின்னா எப்படி இருக்குது? இன்ட்ரோடியூசிங் நியூ ஐடியாஸ். அப்படியே இங்கிட்டு வாங்க. கன்ஃபார்மிங், கன்வென்ஷனல், ஆர்த்தடாக்ஸ், கன்சர்வேட்டிவ் எல்லாமே எப்படி இருக்குது? எல்லார மாதிரி இருக்குது. எல்லாரும் சொல்றது கேட்கறது, ரூல்ஸ் கேட்கறது. சரியா? அடங்கி போறது, அமைதியா போறது தனியா படிச்சுட்டோங்க. இது வந்து ஜஸ்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்த்தடாக்ஸ் அண்ட் கன்சர்வேட்டிவ். கன்சர்வேட்டிவ் படிச்சோமா? ஸ்ட்ரிக்ட்டா இருக்குது. ரைட். அடுத்தது லாயல், ஸ்டான்ச், ட்ரூ ப்ளூ. ட்ரூ ப்ளூ. ராங்க்ஸிட்க்கு அடுத்தது sour, stale, foul, rotten, putrid, putrefy, fetid, musty and decayed. இன்னொரு தடவை sour, stale, foul, rotten, putrid, putrefy, fetid, musty, decayed. putrefy னா கெட்டு போறது, petrified னா பயப்படுறது, petrified னா afraid. அடுத்தது அப்படியே இங்கிட்டு வாங்க. ஒரு வார்த்தை தான் படிச்சோம். unwilt. wilt ஆகுறதுன்னா என்ன ஆகுறது? காஞ்சி போறது. அன்வில்டட்னா காயாம ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ரைட். ஆன்டிடைலூவியன். ஆன்டிடைலூவியனா ஃப்ளட்டுக்கு. ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை பிரைமல், ப்ரீஹிஸ்டோரிக், aboriginal, ancient, primitive, archaic, obsolete, antique, primordial. ஸ்லோவா சொல்லணும், ஃபாஸ்டா போறோம். primal, prehistoric, aboriginal, ancient, primitive, archaic, obsolete, antique, primordial. primordial. primitive னா இன்னொரு மீனிங் சொன்னேன், not properly developed. அதுக்கு ரெண்டு வார்த்தை படிச்சு என்னலாம்? rudimentary and inchoate. ரைட். primordial அப்படின்னா retro and defunct. படிச்சோமா? எது ஆனா பாத்து எங்கேயோ யாரோ போகுது. obsoleteனா தான் என்னது? defunct. defunct அந்த விஷயம் யூஸ் இல்ல, ஓல்ட் அண்ட் யூஸ்லெஸ். ரைட். பிரைமார்டியல் அப்படின்னா இன்னொரு மீனிங் படிச்சோம். என்னது அப்படின்னா ரெட்ரோ. ரெட்ரோனால பழசு தாங்க, ஆனா பழசுல யூஸ்ஃபுல் ஆனது ரெட்ரோ, யூஸ்லெஸ் ஆனது ஆப்சலீட் அண்ட் டிஃபங்க்ட். பழசுல யூஸ்ஃபுல், ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னா அது ரெட்ரோ. ஆன்டிக். ஆன்டிக் அதே மாதிரி, ஆன்டிக் அதே மாதிரி தான், யூஸ்ஃபுல் ஆன விஷயம். நெக்ஸ்ட் contemporary na happening at the same time. state of the art na updated ah irukku. change edu padichradinga. 4 3 1 மட்டும் தானே சேர்த்து ரிவைஸ் பண்ணிரோம், பிரச்சனையே கிடையாது. பாருங்கனா என்ன பேன்? ட்ரேட் பேன். ரைட். ஃபர்ஸ்ட் வார்த்தை stoppage, blockage, barrier, impediment, hindrance, restraint, deterrence, proscription, hurdle, restriction, stumbling, block, censor. stumbling னா தடுக்கி விடுறது. சரியா? இல்ல நிப்பாட்டுறதுன்னா ஸ்டாப்பேஜ் வரும், பிளாக்கேஜ் வரும். தடை போடுறது அப்படின்னா barrier, impediment, hindrance, restraints, deterrence. proscribe பண்றதுன்னா என்ன பண்றது? பேன் பண்றது. அடுத்தது hurdle, restriction. stumble னா என்ன பண்றது? தடுக்கி விடுறது. ரைட். thwart பண்றது என்ன பண்றதுமா? ஸ்டாப் பண்றது. encumbrance னா சுமையை தூக்கிட்டு போறது. அடுத்தது வீட்டோ. வீட்டோ பண்றதுன்னா என்ன பண்றாங்க? டிலே பண்றோம். வீட்டோக்கு அப்புறம் வார்த்தை எழுதலையானா? இங்கிட்டு வாங்க. ஹெல்ப் பண்றது. இது சக்கர்னா ஹெல்ப் பண்றது, எய்ட்னா ஹெல்ப் பண்றது. அடுத்து ஸ்பர், புஷ் பண்றது. கோடுனா கெட்டது சொல்லி நல்லது பண்ண வைக்கிறது, கெட்டது சொல்லி கெட்டதே பண்ண வைக்கிறது எக்கான். அடுத்தது அட்டெண்ட் டு அண்ட் மினிஸ்டர் டு. சர்வ் பண்றது. மினிஸ்டர்னா சர்வ் பண்றது. சரி. பிளாடிட்னா பாராட்டுறது. அடுத்தது காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் பைஸ் எல்இனா ஃப்ரீயா கொடுக்கிறது. அடுத்தது
praise, applause, applaud and laud. அடுத்தது acclamation, acclimated என்னது பழகி போறது, கிளைமேட்டுக்கு பழகி போறது. அடுத்தது ovation, commendation, kudos, approbation, citation, encomium. encomium gift, மொமெண்டோனாலும் gift. ஞாபகமா இருக்கக்கூடிய ஒரு gift. அடுத்தது கமாண்ட்னா ஆர்டர், கமெண்ட்னா சொல்றது, கமெண்ட்ஸ்னா ஸ்டார்ட். கமெண்ட், மெண்ட் அப்படின்னா கமெண்ட் பண்றது என்ன பண்றதுங்க? கமெண்ட் எம்இஎன்டி என்னது? பாராட்டுறது. கமமரேட் ஞாபகப்படுத்துறது. ரைட். அடுத்தது சில்வர் டங்டு, கிஃப்ட் ஆஃப் த கேப், நல்லா பேசுறது. கிரீன் ஃபிங்கர்ஸ்னா குட் அட் கார்டனிங். டேப் ஹேண்ட்னா manual skills. On the ball, ball na party. On the ball na very attentive and quick. Bring down the house na praise. Steal the show அப்படினா everybody's praise. Steal the march na enemy விட இல்ல ஆப்போசிட் பார்ட்டியை விட பெட்டரா பண்றது. Sights அப்படிங்கிறது verb. So SIT na place, SIGST னா பார்க்கணும். அடுத்தது pejorative, ignominy, criticism, commendation, censor, harangue, diatribe, tirade, jeremiad and calumny. jeremiad அந்த பேர்ல இருந்து வந்துச்சு. ரொம்ப புலம்புவாரு, அதனால அவர் பேர்ல இருந்து எடுத்துட்டாங்க. பிளாக்னா என்னது? மீடியா. மீடியால கிரிட்டிசிசம். சென்சார் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க? கட் பண்ணிடுவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. பிக் ஹோல்ஸ்னா ஃபைண்ட் ஃபால்ட். ரைட். பாஸ் த பக் படிச்சோமா? ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்றது? the buck stops at you அப்படின்னு என்னது? உனக்கு தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்து in the firing line அப்படின்னா in the place of criticism. the pot calling the kettle black அப்ப இருக்கோ அவங்கள சொல்றது. அடுத்த வார்த்தை left handed compliments. criticism disguised as the compliment. criticism திட்டுறதுங்க, காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி என்ன பண்றாங்க? திட்டுறாங்க. வஞ்ச புகழ்ச்சியணி. அடுத்த வார்த்தை arm chair critic அப்படின்னா என்னது? அந்த இடத்துல இருந்தே கிரிட்டிசைஸ் பண்றது. ரைட். முடிஞ்சு. 1 to 6 to 10 1 2 6 7 8 9 10 அப்படிதானே? 3 4 5 மட்டும் படிக்கலையா? கேட்கலாம், கேளுங்க. ஸ்டாப் பண்ணிடுங்க.